இந்த நாளிலேயும் செய்திக்காக எடுத்துக்கொள்ளப்பட்ட வேத பகுதி 1 யோவான் 4ஆம் அதிகாரம் 4வது வசனம், பக்கம் 328வது பக்கம், புதிய ஏற்பாடு. 1 யோவான் 4ஆம் அதிகாரம் 4வது வசனம். ஆமென். அல்லேலூயா. ஒரு விசை கூட வாசிக்கப்பட்ட வேத வசனத்திற்காய் மட்டும் ஜெபிக்கலாம். தேவாதி தேவன் நம்மோடு கூட என்ன பேச சித்தமாயிருக்கிறாரோ அந்த வார்த்தை பரத்தில இருந்து புறப்பட்டு வருவதாக. எல்லாரும் கேளுங்க. ஆண்டவரே, எங்களோடு பேசும், எங்களுக்கு வேண்டிய நல்ல வார்த்தைகளை தாரும், எங்களுக்கு வேண்டிய நல்ல ஆலோசனைகளை பரத்தில இருந்து அனுப்பி தாரும். ஹல்லேலூயா. அன்புள்ள பரலோக தகப்பனே, வாசிக்கப்பட்ட அந்த வேத பகுதிக்காக எங்களை அர்ப்பணிக்கிறோம். எங்களோடு நீர் பேச போகிற நல்ல வார்த்தைகளுக்காக நன்றி செலுத்துகிறோம். ஹல்லேலூயா. நம்முடைய வார்த்தை எங்களை உயிர்ப்பிக்கட்டும் ஆண்டவரே. நம்முடைய வார்த்தை எங்களை உருவாக்கட்டும் ஆண்டவரே. நம்முடைய வார்த்தை எங்களை ஆசீர்வதிக்கட்டும் ஐயா. அடியானை மறைத்து நீர் வெளிப்படுவீராக. குப்பையும் தூசியுமாய் அடியானை முழுவதும் அர்ப்பணிக்கிறேன். பேசும் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம், ஜெபங்களும் நல்ல பிதாவே, ஆமென். அல்லேலூயா. ஒரு விசை வாசிக்கலாம். பிள்ளைகளே, நீங்கள் தேவனால் உண்டாயிருந்து அவர்களை ஜெயித்தீர்கள். ஏனெனில் உலகத்தில் இருக்கிறவனிலும் உங்களில் இருக்கிறவர் பெரியவர். ஹல்லேலூயா. நம்மோடு இருக்கிற தேவன் பெரியவர். உலகத்தில் இருக்கிறவனிலும் உங்களோடு கூட இருக்கிறவர் பெரியவர். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீர்கள்? என்னோடு கூட இருக்கிற தேவன் பெரியவராயிருக்கிறார். நான் ஆராதிக்கிற தேவன் பெரியவராயிருக்கிறார். நான் நம்புகிறவர் பெரியவராயிருக்கிறார். ஹல்லேலூயா. தேவ சமூகத்தில் செய்திக்காய் ஜெபிக்கிற பொழுது ஆண்டவர் ஒரு வார்த்தையை என்னோடு கூட பேசினார். என்ன வார்த்தை என்று சொன்னால், உன் இருதயத்தில் தேவனை எப்படிப்பட்டவராக கற்பனை பண்ணுகிறாய். ஆமென். எல்லாருடைய இருதயத்திலையும் எல்லா காரியத்திலையும் எல்லா காரியத்தை குறித்தும் ஒரு கற்பனை இருக்கும். எத்தனை பேர் சொல்ல முடியாமா? கற்பனையே இல்லை, எதை குறித்தும் எந்த சிந்தனையும் இல்லை அப்படின்னு ஒருத்தரும் சொல்ல முடியாது. இப்ப இயேசு தேவனாகிய கர்த்தர் சொல்லுகிறார், உன் தேவனை இருதயத்தில் எப்படிப்பட்டவராய் கற்பனை பண்ணி இருக்கிறாய். இன்னைக்கு வசனம் சொல்லுகிறது, உலகத்தில் இருக்கிறவனிலும் உங்களில் இருக்கிறவர் பெரியவர். நாம் இந்த வசனத்தை எத்தனையோ முறை வாசித்திருக்கிறோம், உதட்டளவோட வாசிக்கிறோம், பேரளவில் சொல்லுகிறோம். ஆனா உண்மையில இயேசு கிறிஸ்துவை ஒரு பெரிய தேவனாக நம்ம இருதயத்துல கற்பனை பண்ணுகிறோமா என்று ஆண்டவர் சொல்லுகிறார். ஹல்லேலூயா. இன்னைக்கு மனுஷன் அநேக உலக காரியத்தை குறித்து நிறைய கற்பனைகள் இருதயத்துல இருக்கிறது. ஆனா இயேசுவை ஒரு சாதாரண விதமாக தான் மனுஷனுடைய இருதயத்துல கற்பனை வடிவில் அவர் இருக்கிறார். ஆனா அவர் எப்படிப்பட்ட தேவன் என்று சொல்லி வேதம் நமக்கு சொல்லுகிறது என்று சொன்னா, வானம் அவருடைய சிங்காசனமும். கரங்களை தட்டி தேவனை மகிமைப்படுத்துவோம். வானம் அவருடைய சிங்காசனமும், நாம் இருக்கிற இந்த பூமி பாதபடியுமாய் இருக்கிறது. இவ்வளோ பெரிய தேவனை நாம எப்படி கற்பனை பண்ணி வைத்திருக்கிறோம்? ஒரு சாதாரணமாய் நாம கற்பனை பண்ணி வைத்திருக்கிறோமா? நம்ம இயேசு கிறிஸ்துவை ஒரு போட்டோவில் பார்க்கிற பொழுது அவருடைய முகத்தை பார்த்து அப்படி பரிதாபமா இருக்கும். ஆமென். அப்படியே சாதுவா, சாந்தமா, பொறுமையா அப்படி இருப்பார். சில போட்டோ எல்லாம் வேடிக்கையா இருக்கும்.
பக்கத்துல ஒரு ஆட்டு மந்த மேய்ஞ்சிட்டு இருக்கும். கையில ஒரு ஆட்டுக்குட்டியோடு இயேசு கிறிஸ்து நின்றுட்டு இருப்பார். அப்ப அதை பார்க்கிற பொழுதே நமக்கு என்ன உண்டாகும் அப்படின்னா, இயேசு கிறிஸ்து, சும்மா சொல்லுங்க, இயேசு கிறிஸ்து ஆடு மேய்க்கிறவர். ஆமாவா? அதை பார்க்கிற பொழுதே, ஆனா மத்த தெய்வங்கள்லாம் பாருங்க, நிக்கிற ஸ்டைல்லே நமக்கு உடம்பெல்லாம் ஆட்டம் கொடுத்துரும் அம்மா அப்படின்னு. ஆனா இயேசு அவர் நம்முடைய இருதயத்துல எப்படி நம்ம கற்பனை பண்ணி வைத்திருக்கிறோம், அது ரொம்ப முக்கியம். இன்னைக்கு சாதாரணமாக மின்சாரத்தை குறித்த நம்முடைய இருதயத்துல ஒரு கற்பனை உண்டு. என்ன கற்பனை தெரியுமா? தொட்டா ஷாக் அடிக்கும், தொடவே மாட்டோம். தொட்டா அவ்வளவுதான், தூக்கி வீசிரும். உண்மையில எங்க வீட்டுல எல்லாம் மின்சாரம் இருக்கு, தொட்டா சாக்கே அடிக்காது, தொட்ட உடனே ஆஃப் ஆயிரும். எத்தனை பேரு சந்தோஷம். மின்சாரத்தை குறித்து நம்முடைய இருதயத்துல ஒரு கற்பனை இருக்கு, தொட்டா அப்படி உயிரே போயிரும் அப்படின்னா அந்த பக்கமே போக மாட்டோம். யார்ட்டையா சொல்லி பாருங்க, ஆனா அங்கிட்டு வரக்கூடிய ஒயர்ல கரண்ட் பாஸ் ஆகுது அப்படின்னா எல்லாம் ஒதுங்கிரும். அம்மா, கரண்ட்னா நம்ம இருதயத்துல சிந்தல்ல இருக்கு, பவர்ஃபுல் அப்படின்னு. அதே போல இந்த பூமியில சில வியாதிகள் இருக்கிறது. சில ஆளுக்கு கேன்சர் நோயின்னு வச்சுக்கிடுங்க, டாக்டர் செக் பண்ணி தெரிஞ்சிடும் கேன்சர் முத்திட்டு 3வது ஸ்டேஜுக்கு போயிட்டு அப்படின்னா அவர் அப்படியே தயங்கி, உங்க கூட வந்திருக்கிறவங்களை கூப்பிடுங்க, உங்களுக்கு வேண்டியவங்களை கூப்பிடுங்கன்னு அவங்கள்ட்ட சொல்லுவாங்க. ஏன்னா அந்த வியாதியை குறித்து அவருடைய சிந்தனையில இருக்கு, அது மகா பயங்கரமானது. ஆமென். அது மகா மோசமானது, கொடூரமானது, உயிரே போயிரும். அந்த வியாதியை குறித்து அவருடைய சிந்தனையில் அப்படி இருக்கிறது. இன்னைக்கு நமக்கும் யாராகிலும் சொல்லட்டும், சும்மா தப்பான ரிப்போர்ட், உங்களுக்கு கேன்சர் அப்படின்னா உயிரையே விட்டுருவோம். ஏன்னா இருதயத்தில் இருக்கிறது கேன்சர் எப்படிப்பட்ட நோய் அப்படின்று, அந்த நோயினுடைய விரியம் எப்படி இருக்குன்னு சொல்லி எல்லாருக்கும் தெரியும். இன்னைக்கு சாதாரண உலக காரியங்களை குறித்து நம்ம பெருசா கற்பனை பண்ணி வச்சிருக்கிறோம். ஆமாவா இல்லையா? சாதாரண நோய்களும் உலக காரியங்களும் நம்முடைய இருதயத்துல பெரிய பெரியதான கற்பனை வடிவத்துல நம்ம இருக்கிறது நமக்குள்ளாக. ஆனா இயேசு எப்படிப்பட்டவராக நீங்கள் கற்பனை பண்ணி வைத்திருக்கிறீர்கள்? இன்னைக்கு கல்யாணம் முடிஞ்சவங்கள்ட்ட ஒரு கேள்வி கேட்கிறேன். அதாவது சம்மந்தம் பேசி முடிச்சுல முடிவாகிற நேரத்துல என்ன சொல்லுவாங்கன்னா, பொன் வீட்டுல இருந்து பெண்ணுடைய போட்டோவை மாப்பிள்ளை வீட்டுக்கு கொடுப்பாங்க, மாப்பிள்ளை போட்டோவை பெண் வீட்டுக்கு கொடுப்பாங்க. இப்போ 2 பேர் போட்டோவும் மாறி மாறி அடுத்தடுத்த கையில இருக்கும். அப்படின்னா மாப்பிள்ளை பொன் போட்டோவை வச்சுட்டு எப்படி கனவு காணுவார், கற்பனையில மதப்பார். ஆமாவா இல்லையா? பாருங்களேன், கல்யாணம் முடிஞ்சவங்க எல்லாம் அப்படியே ஒண்ணுமே தெரியாத மாதிரி பாக்குறீங்க பாருங்க. இதான் உங்கள்ட்ட ரொம்ப பிடிச்சிருக்கு. அப்படியே கையில வச்சுட்டு இந்த கற்பனை பண்ணுவார். அப்படியே அவ வந்து வடை சுட்டு அத்தானுக்கு கொடுக்கிற மாதிரி. ஆனா வேடிக்கை என்னன்னா, அந்த பொண்ணுக்கு காப்பி கூட போட தெரியாது. ஆனா இவருடைய கற்பனையில பொண்ணு வந்து வடை சுட்டு அப்படியே ஊட்டி விடுற மாதிரி கற்பனை. உங்களை சொல்லல, பொதுவா சொல்றேன். இந்த பொண்ணு கற்பனை அப்படி பண்ணும். விட்டுருவோமா இது? ஹல்லேலூயா. பெரிய அளவுல கற்பனை. இயேசு கிறிஸ்துவை, தேவனாகிய கர்த்தரை உன் இருதயத்தில் எப்படி கற்பனை பண்ணி வைக்கிறார்? அவர் உன் இருதயத்தில் எப்படிப்பட்டவராயிருக்கிறார்? ஒரு முறை அயல் தேசத்தில் ஒரு பயங்கரமான மோசமான ஒரு கிராமத்தில் ஒரு வாலிப மகள் ரட்சிக்கப்பட்டிருந்தாள்.
நல்ல அபிஷேகத்தில் நிரம்பி நல்ல ஜபிக்கிற ஒரு மகள். அப்ப வழக்கமாய் காலேஜுக்கு போயிட்டு பார்ட் டைம் ஜாப் போயிட்டு அந்த வேலைலாம் முடிச்சுட்டு ஏகதேசம் வீட்டுக்கு வரும்போது இருட்டிடும். ஒரு 8:30 அந்த டைம்ல தான் பஸ் ஸ்டாண்ட்ல இறங்கி கொஞ்ச தூரம் நடந்து வீட்டுக்கு போகணும். அப்போ வழக்கத்தை போல காலேஜுக்கு போனாங்க, காலேஜ் முடிச்சாங்க, பார்ட் டைம் ஜாப் அங்க போனாங்க, அதையும் பண்ணிட்டு வழக்கமா இறங்குகிற பஸ் ஸ்டாண்ட்ல அன்னைக்கு இறங்குனா அங்க ஒருத்தருமே இல்லை, எல்லாம் வெறிச்சோடியா இருக்கு. ஆனா ஒண்ணும் கண்டு கிடையாது. வழக்கம் போல தைரியமா ஸ்பீடா நடந்து வீட்டுக்கு போறாங்க. அந்த போகக்கூடிய பாதையில 2 பேர் கத்திய காட்டி மிரட்டுறாங்க. ஹல்லேலூயா. வாலிப வயசு 19 தான் இருக்கும். கத்திய காட்டி மிரட்டுறாங்க. இந்த சகோதரி சிரிச்சுக்கிட்டே இருக்கிறாங்க. ஆமென். கொஞ்சம் சிரிங்கள. கத்திய காட்டுறாங்க, 2 பேர் கத்திய காட்டுறாங்க. ஆனா அந்த சகோதரி சிரிச்சுட்டே இருக்கிறாங்க. தைரியமா சிரிங்க பாப்போம். 2 பேர் கத்திய காட்டுறாங்க, அப்படியே மனசுல கற்பனை பண்ணிட்டு சும்மா தைரியமா சிரிங்க பாப்போம். என்ன வந்துடும். அந்த சகோதரி ரொம்ப தைரியமா சிரிக்கிறாங்க. அவனுக்கு ஒண்ணும் ஓடல. என்னடா நாம கத்திய காட்டின மாத்திரத்துல ரத்தம் வருதுலயே மயங்கி கீழே விழுந்துரும், சாப்டர் க்ளோஸ். ஆனா அந்த சகோதரி தைரியமா சிரிக்கிறாங்க, பயங்கர தைரியமா. இந்த சினிமால எல்லாம் ஹீரோ சிரிப்பாரு, வில்ல துப்பாக்கி தூக்கிட்டு நிப்பாரு, ஆனால நம்மள்டையவா அப்படின்னு. அதே போல ஒரு தைரியமா இவங்க சிரிச்சிருக்கிறாங்க. பழையபடி கத்தியை காட்டிட்டு கிட்ட நெருங்கி வரும்போது அவங்க சொல்லிருக்காங்க, நான் இயேசுவின் பிள்ளை, உன்னால என்ன ஒண்ணும் பண்ண முடியாது. ஆமென். நமக்கு காத்து தான் வரும். அப்படிதானே வரும். அந்த சூழ்நிலையும் நல்ல, அதாவது கத்திய வச்சு வெட்டாண்டா, வச்சாலே வெட்டுற மாதிரி ஒரு கத்திய காட்டினா என்ன ஆகும்? வார்த்தை வராது. காப்பாத்துங்க அப்படின்னு நம்ம சொன்னா கூட காத்து தான் வெளியே வரும். இதான் உண்மை. ஆனா அந்த சகோதரி சொல்லி இருக்கிறாங்க, நான் பிள்ளை, தேவனாகிய கர்த்தருடைய பிள்ளை, சர்வ வல்லவருடைய பிள்ளை, உன்னால என்ன ஒண்ணும் பண்ண முடியாது. இந்த ஒரே ஒரு வார்த்தை தான். அவங்களால அசைய கூட முடியல. அந்த வார்த்தையை சொன்ன உடனே பரத்துல இருந்து ஒரு வல்லமை இறங்கி அவருடைய கால்களையும் கைகளையும் கட்டி இருக்கிறது. அசைய முடியவில்லை. கடைசில போலீஸுக்கு போன் பண்ணி போலீஸ் வந்து கைது பண்றது வரைக்கும் அந்த சகோதரிக்கு முன்னால அந்த 2 பேர் அப்படியே தான் கத்திய பிடிச்சு நின்று இருக்கிறாங்க. இது எப்படி நடந்தது தெரியுமா? இருதயத்துல உலகத்தை கற்பனை பண்ணி மூட்டை கட்டி வைக்கல. இருதயத்துல இருந்ததை எல்லாம் அந்த பெரிய தேவனுடைய கற்பனை. ஹல்லேலூயா. அந்த தேவன் என்னோடு கூட இருக்கிறார். உலகத்தில் இருக்கிற எவனானாலும் இருந்துட்டு போகட்டும், பெரிய ரவுடியா இருந்துட்டு போகட்டும், பெரிய வில்லனா இருந்துட்டு போகட்டும், அவன் எவனா இருந்துட்டு போகட்டும், ஆனா எனக்குள் ஒருவர் இருக்கிறாரே, அவர் மகா பெரியவர். ஹல்லேலூயா. எத்தனை பேர் கற்பனை பண்ணுவீங்க? அவர் மகா பெரியவர். அவரை விட ஒரு பெரியது இந்த பூமியில ஒன்றும் இல்லை. அவரை தாண்டி ஒரு பெரியது இந்த பூமியில ஒன்றும் இல்லை. அவரே பெரியவர். கற்பனை. நீ இயேசு கிறிஸ்துவை அப்படி கற்பனை பண்ணு. நாம் என்ன தெரியுமா கற்பனை பண்றோம்? எனக்கு யாரு இருக்கா? ஆமென். நினைக்கிறோமா இல்லையா? எனக்கு ஒருத்தருமே இல்லை, என்ன கேட்க ஒரு நாதி இல்லை அப்படின்னு உங்க வாசல்ல நீங்க சொல்றீங்க.
ஆனா வசனம் என்ன தெரியுமா சொல்லுகிறது? எல்லாரிடத்திலையும் எல்லாரோடும் இருக்கிறவனை காட்டிலும் உன்னோடு கூட இருக்கிறவர் தான் சர்வ வல்லமை உள்ள தேவனாகிய கர்த்தர், பெரியவர். நம்ம தனிமையில இருந்து நாடியில கையை கொடுத்துட்டு சொல்லுறோம், நான் தனிமையா இருக்கிறேன், என்ன கேட்க எனக்கு ஆள் இல்லை, ஒருத்தரும் கிடையாது. நீ இப்படியே தான் கற்பனை பண்ணுகிறான். என் பிள்ளைகளுடைய எதிர்காலம் என்ன ஆகுமோ, என்னுடைய எதிர்காலம் என்ன ஆகுமோ? அது கருத்து என்ன தெரியுமா? உங்கள் தேவனை நீங்கள் கற்பனை வடிவில் இருதயத்தில் பெரியவரா எண்ணவில்லை. ஏதோ இயேசு இருக்கிறார், இயேசு நல்லவர், போதுமானவர், உதட்டளவில் தான். உண்மையில அடித்தரமாக, ஆணித்தரமாக, உறுதியாக என்னோடு கூட இருக்கிற தேவன் பெரியவர், அவர் பெரியவர் அப்படிங்கிற ஒரு சிந்தை உங்களுக்குள்ள இல்லை என்கிறதை ஆண்டவர் வெளிப்படுத்துகிறார். ஆகவே என்னுடைய ஜெபத்தில் ஆண்டவனோடு கூட பேசின வார்த்தை, உன் இருதயத்தில் தேவனை எப்படிப்பட்டவராக நீ கற்பனை பண்ணுகிறாய். எல்லாரும் வீடு கட்டுவாங்க தன்னுடைய பிள்ளைகளுக்கு, அப்படிதானே? சில ஆட்கள் வீடு கட்டி மேல சீற்று ஓடு போடுவாங்க, சில ஆள் வீடு கட்டி மேல வார்ப்பாங்க, சில ஆள் வீடு கட்டி மேல வார்த்து அதுக்கு மேலேயும் ஒரு மாடி எடுப்பாங்க. ஆனா நம்மளுடைய தகப்பன் சாதாரண இந்த செங்கல்லையோ இந்த மணல்லையோ கட்டவில்லை. அவர் எப்படி தெரியுமா கட்டி இருக்கிறார்? அல்லேலூயா. தங்கத்தினால தரையே போட்டு இருக்கிறார் ஐயா. அப்படின்னா அவர் எவ்வளவு பெரிய தேவனாயிருப்பார். அல்லேலூயா. நீங்கள் காண்கிறதும் காணாதவைகளும் நம்முடைய தேவனாகிய கர்த்தருடையது. எத்தனை பேர் கற்பனை பண்ண முடியும்? நீங்க பார்க்கிற எல்லாம், அப்ப எல்லாம் அவருடையதுன்னா அதெல்லாம் யாருடையது? உங்கள்கிட்ட தான். எல்லாம் அவருடையதுன்னா அதெல்லாம் யாருடையது? சொல்லுங்களேன். நீங்க சொல்றத பார்த்தாலே வேற என்னமோ இருதயத்துல இருக்கு. எனக்கு ஒண்ணும் இல்லை, இருக்க வீடு கூட இல்லை. நீங்க சொல்றத பார்த்தாலே அப்படிதான் இருக்கு. நான் காண்கிறவைகளும் காணாதவைகளும் என் தேவனுடையது, ஆகவே அவைகள் எல்லாம் என்னுடையது. சொல்லுங்க பாப்போம், என்னுடையது. அதுக்கெல்லாம் என் ஆண்டவர் இவ்வளவு பெரிய உயிலை எழுதி வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. இது என்னது? உயில். உயில்னா தெரியுமே? இல்ல பாஸ்டர், குயில தான் தெரியும், உயில தெரியவே செய்யாது. உயில் என் காலத்துக்கு பிறகு இங்க உள்ள தகப்பெல்லாம் எழுதி வச்சுட்டு போவாங்க, என் காலத்துக்கு பிறகு என் பிள்ளைக்கு. ஆனா நம்மளுடைய அப்பா எப்ப என் பிள்ளை என் வார்த்தைக்கு கீழ்ப்படுகிறானோ அப்பவே அவனுக்கு கரங்களை தட்டி தேவனை மகிமைப்படுத்துங்க. நாளைக்கு அல்ல, அதுக்கு அடுத்த நாள் அல்ல, எப்பொழுது என் பிள்ளை என் வார்த்தைக்கு கீழ்ப்படுகிறானோ அப்பவே இந்த ஒயில்ல இருக்கிறது எதுவோ அவைகள் எல்லாம் அவனுடையது என்று எழுதி வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. எல்லாம் நம்மளுடையது. இன்னைக்கு நம்மளுடைய கற்பனையில இயேசு எப்படிப்பட்டவராய் இருக்கிறார், தேவனாகிய கர்த்தர் எப்படிப்பட்டவராய் இருக்கிறார், அவர் எப்படி கற்பனை பண்ணுகிறோம். 2000 வருஷங்களுக்கு முன்பதாக ஜனங்கள் எப்படி தெரியுமா கற்பனை பண்ணாங்க? எடுத்து வாசிப்போம். யோவான் எழுதின சுவிசேஷம் 4ஆம் அதிகாரம் 12வது வசனம். இந்த கிணற்றை எங்களுக்கு தந்த
நம்முடைய பிதாவாகிய யாக்கோபை பார்க்கிலும் நீர் பெரியவரோ. ஹல்லேலூயா. கொஞ்சம் சத்தமா தான் சொல்லுங்களேன். யாரை பார்க்கிலும் பெரியவரோ? நம்முடைய பிதாவாகிய யாக்கோபை பார்க்கிலும் இயேசு கிறிஸ்துவாகிய நீர் பெரியவரோ. அவ சிந்தனையில பெரியவரா இருக்கிறதெல்லாம் யாரா இருக்கிறாங்க? யாக்கோபு. யாக்கோபு எத்தனை பேருக்கு தெரியும்? நம்ம ஏரியாவில் குடிச்சிட்டு அலைவார்ல அந்த யாக்கோபு அல்ல, ஆபிரகாமினுடைய மகன் யாக்கோபு. யாக்கோபை பார்க்கிலும் பெரியவரோ. இந்த யாக்கோபு எப்படிப்பட்டவர் தெரியுமா? இவங்க சிந்தனைக்கு இவங்க கற்பனைக்கு ஏற்ற மாதிரி ஒரே ஒரு காரியம், நிறைய காரியம் இருக்கு அவரை குறித்து சொல்ல. அப்படி சொன்னா இன்னைக்கு 2-3 மணி நேரம் போயிரும் நினைக்கிறேன். அதனால ஒரே ஒரு, அவர் எப்படிப்பட்டவர் தெரியுமா? நிறைய பேர் மனைவிக்கு தான் பயப்படுவாங்க. அப்படிப்பட்ட ஆட்கள் நாம் பார்த்திருக்கிறோம். ஆனா இவர் யாருக்கு தெரியுமா பயப்பட்டாரு? மறுபடியும் பாருங்களேன், தெரியாத மாதிரி பாக்குறீங்க பாருங்க. எல்லாரும் மனைவிக்கு தான் பயப்படுவாங்க நிறைய பேர். ஆனா இவரு பொண்ணு கட்டி கொடுத்த மாமனாருக்கு பயப்படுறார். லாபானுக்கு பயந்து ராமானாமா ஓடினால்தான் இந்த யாக்கோபு. ஆமென். நைட்டோட நைட்டா ஓடினார். நான் சொல்லுகிறேன், பொண்டாட்டிக்கு பயப்பட்டாலும் பிரச்சனை இல்லை, பொண்ணு கிட்டி தந்த மாமனாருக்கு பயப்பட்ட அதை விட கேவலம். ஆமென். சரி, போயிட்டு போறேன். இப்ப இந்த இடத்துல வசனம் சொல்லுகிறது, நீர் யாக்கோபிலும் பெரியவரோ. அப்ப ஜனங்கள் அந்த இயேசு கிறிஸ்துவை, சப்பானியை நடக்க பண்ணினவரை, மரித்தவனை உயிரோடு எழுப்பினவனை, மரித்து போய் 4 நாள் ஆயிற்று, நாரி போயிற்று, அப்படிப்பட்ட மனுஷனை எழுப்பின அந்த இயேசு கிறிஸ்துவை ஒரு சாதாரண யாக்கோபுக்கு இணையாக்குகிறார்கள். அவங்களுடைய கற்பனைகள் எல்லாம் இயேசு ஒரு சாதாரண மனுஷனுக்கு ஒப்புமையாய் பார்த்தார்கள். என்ன ஒரு குரூப் இருக்கு, எடுத்து வாசிங்க. அதே யோவான் 8ஆம் அதிகாரம் 53. யோவான் 8:53. எங்கள் பிதாவாகிய ஆபிரகாமிலும் நீ பெரியவனோ. போதும். இந்த இடத்துல என் ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது, எங்கள் பிதாவாகிய ஆபிரகாமிலும் நீ பெரியவனா என்று கேட்கிறார்கள். எங்கள் பிதாவாகிய ஆபிரகாமிலும் நீ என்ன பெரியாளா? எத்தனையோ பேரை சுகமாக்கின சர்வ வல்லவருக்கு முன்பதாக கேட்கப்படுகிற கேள்விகள். ஆபிரகாம் யாரு? சாதாரண ஒரு மனுஷன். இன்னைக்கு எல்லாருடைய இருதயத்திலையும் ஒரு சாதாரண இடத்துலதான் என் தேவனை வைத்திருக்கிறீர்கள். அவரை சாதாரணமாக தான் நீங்கள் கற்பனை பண்ணுகிறீர்கள். என் தேவன் வெளிப்படுத்துகிறார். ஹல்லேலூயா. ஆனால் அவர் மகா பயங்கரமானவரும் பெரியவருமாயிருக்கிறார். அவர் எப்படி கற்பனை பண்ணுகிறோம் நாம்? ஒரு சாதாரணவராகவா? முடியாதவராகவா? ஒரு சாதாரண காரியத்திற்கு ஒப்பிட்டா, ஒரு அற்பமான காரியத்திற்கு ஒப்பிட்டா அவரை கற்பனை பண்ணுகிறோம். அவர் எப்படிப்பட்டவர் தெரியுமா? எடுத்து வாசிங்க என்னோடு கூட சேர்ந்து. எசேக்கியேல் 37ஆம் அதிகாரம் 3 இருந்தே வாசிப்போம். இந்த இடத்துல தேவனாகிய கர்த்தர் எசேக்கியேல் தீர்க்கதரிசியை பார்த்து,
ஒரு கேள்வியை கேட்கிறார். என்ன கேள்வி என்று சொன்னால், ஒரு பெரிய பள்ளத்தாக்கு உள்ள ஒரு இடத்திற்கு இவனை அழைத்து போகிறார். அந்த பள்ளத்தாக்கு எல்லாம் நீங்க பாத்தீங்கன்னா பல வருஷங்களுக்கு முன்பதாக மரித்த இஸ்ரவேல் புத்திரருடைய எலும்பு கூடுகள். அந்த குவியல் எப்படி இருக்குன்னு பார்த்தாக்கி, ஒரு மனுஷன் மரித்து கொஞ்ச நாள் ஆகுனா இருக்கிற மாம்செல்லாம் அழுவி மண்ணோடு மண்ணா மக்கி போகும். ஆனா அதுக்கு பிறகு இந்த எலும்பு கூடு அப்படி இருக்கும், ஒன்னோட ஒண்டா ஜாயிண்டா. ஆனா இந்த குவியல் அதை விட பழைய ரொம்ப நாட்களான ஒரு குவியலா இருந்தபடினால ஒரு எலும்பு கூடுல உள்ள கால் பகுதி எங்கேயோ தனியா கலந்து கிடக்கு, மண்டவோடு மாத்திரம் தனியா எங்கேயோ கலந்து கிடக்கு. இப்படி ஒவ்வொரு அவயங்களும் பல வருஷங்கள் ஆனபடினா எல்லாம் அப்படியே கலந்து கலந்து எங்கேயோ கிடக்கான கூட்டமா மொத்தமா பல லட்சங்கள் இருக்கிறது. இப்போ இப்படிப்பட்ட ஒரு குவியலுக்கு நேராக இந்த தீர்க்கதரிசி ஆண்டவர் அழைத்து கொண்டு போய் ஒரு கேள்வியை கேட்கிறார். என்ன கேள்வி? மனுபுத்திரனே, இந்த எலும்புகள் உயிரடையுமா என்று கேட்டார். எசேக்கியேல் தீர்க்கதரிசியை டெஸ்ட் பண்ணுகிறார் ஆண்டவர். உங்கள்கிட்ட கேட்கிறேன், உயிரடையுமா? உங்கள்கிட்ட தான் கேட்கிறேன், உயிரடையுமா? வாங்க பாஸ்டர், உங்க வேலையே இதான் இருக்கு. உயிரடையுமா மனுபுத்திரனே? காய்ச்சல் சுகமாகுமா? அதுவே எங்களுக்கு சந்தேகம்தான். கால் வலி சுகமாகுமா? அதுவே சந்தேகம்தான். இதுக்கு இடையில உலர்ந்து போய் மாம்சமே இல்லாம வெறும் எலும்பு கூடு மாத்திரம் தான் அதுல மீதியா இருக்கு. அதை பார்த்து உயிரடையுமான்னு கேட்டா நாங்க என்னத்தை சொல்ல? அவன் ரொம்ப ஞானமா பதில் சொன்னா. என்ன பதில் தெரியுமா? உமக்கே தெரியும். ஹல்லேலூயா. அவருக்கு தான் எல்லாமே தெரியுமே, பின்னையா ஒன்றை கேட்கிறாரு? அந்த தேவனுக்கு எல்லாம் தெரியும், உங்கள்கிட்ட கேட்கிறார். ஒருவேளை அந்த எசேக்கியேல் தீர்க்கதரிசியினுடைய சிந்தையில அவரால் எல்லாம் கூடும் என்கிற ஒரு கற்பனை இருந்திருக்குமே, ஆனால் சடனா சொல்லிருப்பார், ஆகும், ஆமென், எல்லாம் மாலை ஆகும். ஆனா இருதயத்தில் அப்படிப்பட்ட ஒரு சிந்தனை இல்லை. அவர் சொல்லுகிறார், வாசிப்போம். அதற்கு நான் கர்த்தராகி ஆண்டவரே தேவரீர் அதை நீரே அறிவீர். எனக்கு தெரியாது, உங்களுக்கு தான் தெரியும்பா. ஒரே வார்த்தையில முடிச்சிட்டார். ஆனால் நம்மளுடைய தேவன் எப்படிப்பட்டவர் என்கிற ஒரு காரியத்தை உங்களுக்கு நான் கற்றுத்தர போகிறேன். அவருடைய வார்த்தை எப்படிப்பட்டது? எத்தனை பேர் சொல்ல முடியும், ஆண்டவர் எனக்கு வாக்குத்தத்தத்தை தந்திருக்கிறார்? கரங்களை உயர்த்தி. ரட்சிக்கப்பட்ட எல்லா தேவ பிள்ளைகளும் சொல்றாங்க, எனக்கெல்லாம் வாக்குத்தத்தத்தை தந்திருக்கிறார். அவருடைய வார்த்தை எப்படிப்பட்டது தெரியுமா? நான் உன்னை ஆசீர்வதிப்பேன் அப்படிங்கிற ஒரு வாக்குத்தத்தத்தை பெற்றவர்களும் இன்னைக்கு மூக்கால் அழுதுகிட்டு தான் இருக்கிறாங்க. நான் உன்னை விடுவிப்பேன் அப்படிங்கிற ஒரு வாக்குத்தத்தத்தை பெற்றவர்கள் இன்னைக்கு அழுதுகிட்டு தான் இருக்கிறாங்க. அவருடைய வார்த்தை எப்படிப்பட்டது என்று சொல்லி உங்களுடைய சிந்தையில அந்த கற்பனை இல்லை, ஏதோ பேப்பர்ல வாசிக்கிற மாதிரி தான் ஒரு நியூஸ நம்ம இருதயத்துல வச்சிருக்கணும்னு நினைக்கிறேன். ஒரு மனுஷனுடைய வார்த்தையை காட்டிலும், ஒரு அதிகாரியினுடைய வார்த்தையை காட்டிலும், ஒரு பிரதமருடைய வார்த்தையை காட்டிலும், அதிபதியினுடைய வார்த்தையை காட்டிலும் என் தேவனுடைய வார்த்தை மகா பெரியது. கரங்களை தட்டி தேவனை மகிமைப்படுத்துவோம். அந்த வார்த்தை ஒருபோதும் மாறாதது. அந்த வார்த்தையினுடைய ஒரு உறுப்பாகிலும் ஒரு நாளும் அழிந்து போகாது. மகா பயங்கரமானது. அவருடைய வார்த்தை எப்படிப்பட்டது என்று சொல்லி இந்த வசனத்துல நாம தியானிக்க போகிறோம். தொடர்ந்து கீழே வாசித்தால் வாசிப்போம்.
இந்த எலும்புகளை குறித்து தீர்க்க தரிசனம் உரைத்து அவைகளை பார்த்து சொல்ல வேண்டியது என்னவென்றால், உலர்ந்து போன எலும்புகளே, காய்ந்து கருவாடாய் போன எலும்புகளே, எலும்பு கூடுகளே, கர்த்தருடைய வார்த்தை என்னவென்றால், ஹல்லேலூயா, உயிரோடு இருக்கிற தேவஜனமே, முழித்திருக்கிற தேவஜனமே, கர்த்தருடைய வார்த்தை என்னவென்றால், அது சாதாரண வார்த்தை அல்ல. கீழே வாசிப்போம். இந்த எலும்புகளை நோக்கி, இதோ நான் உங்களுக்குள் ஆவியை பிரவேசிக்க பண்ணுவேன், அப்பொழுது இன்றைக்கு உயிரடைவீர்கள். ஹல்லேலூயா. ஒரு வார்த்தையை தீர்க்க தரிசனமாய் உரை என்று சொல்லி இந்த தீர்க்க தரிசன இடத்தில் ஆண்டவர் சொல்லுகிறார். ஆண்டவர் எப்படி வார்த்தையை இந்த தீர்க்கதரிசிக்கு கற்றுக் கொடுத்தாரோ, அப்படியே உயிரோடு இருக்கிற ஜனங்களை பார்த்தல்ல, மரித்த ஜனங்களை பார்த்தும் அல்ல, மரித்து பல வருஷமாகி மாம்சமெல்லாம் அழுகி மக்கி போய் இப்ப மீதி இருக்கிறது வெறும் எலும்பு கூடு மாத்திரம்தான். அவங்களை பார்த்து என் ஆண்டவர் சொல்லுகிறார், நீ இப்பொழுது தீர்க்க தரிசன முறை என்ன உரைக்கணும்? நான் உங்களுக்கு ஆவியை பிரவேசிக்க பண்ணுவேன், அப்பொழுது உயிரடைவீர்கள். இப்ப உயிரோடு இருக்கிற நம்மளோடு கூட ஆண்டவர் எத்தனை தீர்க்கதரிசி மூலமாய், எத்தனை ஊழியக்காரன் மூலமாய் உங்களை குறித்து, உன்னை குறித்து, உன் சந்ததியை குறித்து, உன் எதிர்காலத்தை குறித்து எத்தனையோ வார்த்தையை ஆண்டவர் வாக்கு பண்ணியிருக்கிறார். ஆனாலும் அந்த வார்த்தையை நம்ம சாதாரணமாய் நினைக்கிறோம். ஆமென். ஆனா யாருடைய வார்த்தை தெரியுமா? வானத்தையும் பூமியையும் படைத்த சர்வ வல்லவருடைய வார்த்தை. எது நிறைவேறுகிறதோ, எது நிறைவேறவில்லையோ, கண்டிப்பாய் அந்த தேவன் நமக்கு கொடுத்த வாக்குத்தத்தத்தை குறித்து அவர் உண்மை உள்ளவராயிருக்கிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீர்கள்? உண்மை உள்ளவராய், நிறைவேற்றும்படியாய். இன்னைக்கு சாதாரணமா எடுக்கிறோம் அந்த வார்த்தைகளை. எவ்வளவுதான் நம்ம நொறுக்கப்பட்டு இருக்கிற நேரத்துல, சோர்ந்து போய் இருக்கிற நேரத்துல, கண்ணீர் வடிக்கிற நேரத்துல ஆண்டவர் ஜெபத்தின் மூலமாக ஒரு வார்த்தையை பேசியிருக்கலாம், சொப்பனத்தின் மூலமாய் ஒரு வார்த்தையை பேசியிருக்கலாம், ஊழியக்காரரை கொண்டு ஒரு வார்த்தையை பேசியிருக்கலாம். பேசியிருக்கிற அந்த நிமிஷமே உன்னுடைய துக்கம் மாறி இருக்க வேண்டும். காரணம், சொல்லப்பட்ட வார்த்தை ஒரு சாதாரண மனுஷனுடைய வார்த்தை அல்ல, என்னையே சிருஷ்டித்த சிருஷ்டி கர்த்தருடைய வார்த்தை அல்லவோ. ஆகையினாலே என்னுடைய கண்ணீர் துடைக்கப்பட போகிறது, என்னுடைய வியாதி மாற போகிறது, என்னுடைய வேதனைகள் மாற போகிறது, ஒரு சந்தோஷம் வர போகிறது. ஹல்லேலூயா. கடந்த நாட்கள்ல ஒரு வீட்டுல ஜெபம் பண்ண ரொம்ப கண்ணீரோடு கவலையோடு இருந்தார்கள். புதுசா திருமணமாகி தன்னுடைய மகள் வாழ போன வீட்டுல பயங்கர கொடுமை, வேண்டான்னு சொல்லி விரட்டி விடுறாங்க. ஒரு வருஷம் கூட ஆகல. அப்ப அனுப்பி வச்சுட்டு கண்ணீரோடு இருந்தாங்க. அப்ப ஜெபித்தேன். ஆண்டவர் என்ன தெரியுமா சொன்னாரு? தைரியமா இருக்க சொல்லியா. ஆமென். தாயும் தகப்பனும் பெற்றோரும் கண்ணீர் வடிச்சிட்டு இருக்கிறாங்க. ஆண்டவர் சொல்லுகிறார், தைரியமா இருக்க சொல்லு. சொல்லிட்டு என்ன தெரியுமா சொன்னார்? மிளகா செடியில ஆப்பிளையும் நான் காய்க்க வைக்க எனக்கு லேசான காரியம். எத்தனை பேருக்கு புரியுது? மிளகா செடியில மிளகா தான் காய்க்கும். அந்த குடும்பம் அவ்வளவு மோசமானது, யாரும் தொடக்கூட முடியாது. வெட்டு குத்துக்கு அஞ்சாதவங்க, தீங்கு பண்ணக்கு அஞ்சாதவங்க, மற்றவங்களை துன்பப்படுத்துகிறதுல அவங்களுக்கு இருக்கிற சந்தோஷம் அவ்வளோ. ஆகையினால அவங்கள மிளகா செடிக்கு ஒப்பிட்டு சொல்லுகிறா, அங்கேயும் ஒரு சுவையான கனியை உருவாக்குகிறது எனக்கு லேசான காரியம். எத்தனை பேருக்கு புரியுது அந்த தரிசனம்?
ஆகையினாலே தான் நான் உனக்கு சொல்லுகிறேன், தைரியமா இருக்க சொல்லி, எல்லாம் நான் பார்த்துக் கொள்ளுவேன். ஹல்லேலூயா. அவங்க இந்து ஜனம் தன்னுடைய மகனை மந்திர சக்தி மூலமாய் தன் பக்கம் திருப்பி வச்சிருக்கிறாங்க. மனைவி நேசிக்க விடாதபடி, பேச விடாதபடி, கொடுமைப்படுத்தும்படியாய். ஆண்டவர் சொல்லுகிறார், அங்கே ஒரு சுவையான கனியை காய்க்க வைக்க எனக்கு லேசான காரியம். அந்த வார்த்தையை நான் சொல்லுகிற பொழுது, உங்களை குறித்து ஒரு தேவனுடைய வார்த்தையை நான் சொல்லுகிற பொழுது, அதுக்கு பிறகு நீ அழுதுட்டு இருக்க கூடாது. எத்தனை பேருக்கு புரியுது? ஆமென். ஆண்டவர் ஒரு வார்த்தை சொல்லுகிறார் என்று சொன்னா அதுக்கு பிறகு நீ கண்ணீர் வடிக்க கூடாது. ஐயையோ ஐயையோ, பின்ன உனக்கு ஐயோ தான். தைரியமா, நான் யாருடைய ஆள் தெரியுமா? நீங்க யாருடைய ஆள் தெரியுமா? இது எனக்கு திமுக அந்த மாதிரி கேட்டு, நான் யாருடைய ஆள்? அந்த தேவனுடைய பிள்ளை, அவருடைய ஆள். எப்படி தெரியுமா இருக்கணும்? எவ்வளவு பிரச்சனை வரட்டுமே, தலைக்கு மேல பிரச்சனை போகட்டும், ஆனாலும் தைரியமாக காலர்லாம் கொஞ்சம் மேல தூக்கி விட்டா எப்படி இருக்கும்? தைரியமாக, எத்தனை பேரும் எனக்கு விரோதமா எழும்பட்டும், பரவாயில்ல, டோன்ட் வெரி, என்னோடு கூட ஒரு இருக்கிறாரே, மகா பெரியவர். எவ்வளவு பிரச்சனை வரட்டும், உன் இருதயத்தில் ஒரு கற்பனை, என்னோடு கூட இருக்கிறவர் பெரியவர். உலகத்தில் இருக்கிறவனிலும் உனக்கு விரோதமாய் எழும்புகிற அந்த கூட்டத்தை பார்க்கிலும் உன்னோடு கூட இருக்கிறவர் பெரியவர். அத்தனை பேருக்கு சவால் விடுவார். ஆமென். அத்தனை பேருக்கு சவால் விடுவார். ஆண்டவர் என்னோடு கூட இருக்கிறவர். உங்களுக்கு என்ன புரிஞ்சிருக்காதுன்னு நினைக்கிறேன். எவ்வளவு பிரச்சனை வரட்டுமே, நாம இப்படிதான் இருக்கணும். மெட்ராஸ் பாஷையில சொன்னா கெத்தா இருக்கணும். சொல்லுங்க பாப்போம். கெத்தா இருக்கணும். எவ்வளவு பெரிய ஆள் நமக்கு விரோதமா எழும்பினாலும், எவ்வளவு பெரிய மந்திரவாதி நமக்கு விரோதமா எழும்பினாலும் அப்படியே கெத்தா இருக்கணும். ஏன்னா பெரியவர் இருக்கிறார். இன்னும் விளக்கி சொல்ல போனா, இப்ப உதாரணத்துக்கு ஒரு ஆள் இருக்கிறார் நம்ம ஊர்ல. அவர் யாருடைய ஆள் அப்படின்னு பாத்தீங்கன்னா, எம்பியினுடைய ஆள். யாரு? இன்னொரு ஆள் இருக்கிறார், அவர் எம்எல்ஏவுடைய ஆள். இப்போ ரெண்டு பேரும் பஜார்ல நடக்கச்சில்லையே, ஒரு தனி ஸ்டைலா தான் இருக்கும். எத்தனை பேர் கொஞ்சம் நடந்து காட்ட முடியாது? ஏன்னா எனக்கு ஆக்ஷனுக்கு ரொம்ப தூரம், கொஞ்சம் சப்போர்ட் பண்ணா நல்லா இருக்கும். எம்பிக்கு ஆளு மாதிரி ஒரு ஸ்டைலா அவர் இருக்கிறது எவ்வளவு நாள் தெரியுமா இருப்பாரு? அடுத்த 5 வருஷமோ அல்ல அதுக்கு முன்ன போறாரு. ஆனா இவாளுடைய இருதயத்துல நான் யாருடைய ஆள் தெரியுமா? எம்பியினுடைய ஆள், எம்எல்ஏவுடைய ஆள். என்ன ஒரு லோக்கலா ஒரு ஆள் இருக்காரு, பஞ்சாயத்து தலைவருடைய ஆள். அவரும் பார்த்தா இப்படிதான் போறாரு. எங்க கொண்டு சொல்ல இத? அவர் போன்ல பேசச்சிலே ஒரு ஸ்டைலா தான் இருக்கும். எம்பியினுடைய ஆள் பேசுறாரு, நீங்க நடிக்க மாட்டேங்க, அதனால நான் நடிச்சுக்க. யாரு பாத்துக்கலாம்ல? ஆமா, அவனா நானா நீ பாத்துக்கலாம். ஆமா ஆமா, தைரியமா நம்ம மேல பேசிடுவோம், மேல பேசுறோம். புரிஞ்சுதா? புரிஞ்சுதா? எங்க பேசிடுவோம்? ஆமா, பார்லிமெண்ட் வரைக்கும் பேசிடுவோம். மேல இருக்கிறார் நம்ம ஆளு, மோடிட்டு பேசினாலும் பேசுவார். தைரியமா இருப்போம். ஆமா, வரட்டும் பாப்போம், மோதி பாக்கட்டும், அதுக்கு பிறகு தெரியும் நான் யாரு அப்படின்னு. புரிஞ்சுதா? ஒரு பெரிய தேவனுடைய ஆள் தான் நம்ம.
பிசாசு உங்களை பயங்கரமா ஆட்டலாம் பிடிச்சு, நான் யார் தெரியுமா அப்படின்னுட்டு நீங்க தைரியமா சொல்ல, நீயா, எனக்கு தெரியாதா, நீ ஒரு செத்த ஏலி. நிறைய பேர் அந்த பிசாசுக்கு பயந்த மாதிரியே முகத்தை வச்சுக்கிட்டு இருக்கீங்களே. சொன்னால மணி 11 தாண்டுதோ, அப்ப 12 மணிக்கு அவன் வருவான், அப்படிதானே? அவன் ஏதோ பெரிய ஆள் மாதிரி பில்டப் கொடுப்பான். ஆனா எல்லாரை காட்டிலும் நீனும் நானும் பெரியவருடைய ஆள். ஆமென். அவருடைய ஒரே ஒரு வார்த்தை, கண்ணீர் வடிக்கிற பொழுது உனக்கு நேராக கடந்து வருகிற அந்த ஒரே ஒரு வார்த்தை, ஓ சகல கட்டுகளில் இருந்து உன்னை விடுதலை செய்யும். எஸ், உன்னோடு இருக்கிறவர் பெரியவர். கர்த்தருடைய ஆவியானவர் எங்கே உண்டு அங்கே விடுதலை உண்டையா. நீ இருக்கிற இடத்துல விடுதலை உண்டு, நீ இருக்கிற இடத்துல விடுதலை உண்டு. யார் எழும்பினாலும் கவலை இல்லை, என்னோடு இருக்கிறவர் மகா பெரியவர். எனக்கு விரோதமா போன மாதத்துல ஒரு ஆள் ஒரு கேஸ் கொண்டு கொடுத்தார். ஆமென். அப்ப ஆண்டவர்கிட்ட ஜெபம் பண்ணேன், ரொம்ப பயந்துட்டேன். அப்ப ஆண்டவர் சொன்னாரு, ஏஞ்சிப்பா, ஆமா இந்த கேஸ பார்த்துட்டு பயப்படுறான் அப்படின்னு ஒண்ணு பயங்கர சந்தோஷம். ஹல்லேலூயா. அவர் பார்த்து கொள்ளுவார். ஹல்லேலூயா. அவர் பார்த்து கொள்ளுவார். ஐயோ என்ன பேச போறேனே தெரியல ஆண்டவரே. சிப்போ, நீ பேசவே வேண்டியது அவசியம் இருக்காதங்க, இவன் பட்டு அதே வாபஸ் ஆயிடுச்சு. ஹல்லேலூயா. அவர் இருக்கிறாரையா. ஒரு வார்த்தை, நீ வேதத்தை திறந்து வாசிக்கிற பொழுதோ, நீ கண்ணை மூடி ஜெபிக்கிற பொழுதோ, நீ தூங்குகிற பொழுதோ, நீ நடக்கிற பொழுதோ, நீ வேலை செய்கிற பொழுதோ, நீ அழுது புலம்புகிற பொழுதோ, ஒரு வார்த்தை பரத்துல இருந்து அந்த சூழ்நிலைக்கு ஏற்ற ஒரு வார்த்தை வரும் என்று சொன்னா, நிச்சயமாக அந்த வார்த்தை மிகுந்த வல்லமை உள்ளது. அந்த வார்த்தை உன்னை விடுதலை செய்யும். ஆமென். இப்ப உலர்ந்த எலும்பு நிறைந்த பள்ளத்தாக்குல இந்த தீர்க்கதரிசி ஆண்டவர் அழைச்சிட்டு போறார். பெரிய எலும்பு கூடுகள் எல்லாம் கிடக்கு, குவியல் குவியல் குவியலா. இப்ப ஆண்டவர் சொல்லுகிற எலும்பு கூடை பார்த்து நீ தீர்க்க தரிசனம் முறை. இப்ப உரைச்சாச்சு, உங்களுக்குள்ள கர்த்தருடைய ஆவி வரப்போகிறது அப்படின்னு கீழே வாசிப்போம். எசேக்கியேல் 37 அதிகாரம் 6வது வசனம். நான் உங்கள் மேல் நரம்புகளை சேர்த்து உங்கள் மேல் மாம்சத்தை உண்டாக்கி உங்களை தோளினால் மூடி உங்களின் ஆவியை கட்டளையிடுவேன். அப்பொழுது நீங்கள் உயிரடைந்து நான் கர்த்தர் என்று அறிந்து கொள்வீர்கள் என்று உரை என்று சொன்னார். ஹல்லேலூயா. யாரை பார்த்து சொல்லணுமா? உலர்ந்த போன எலும்புகள், பல நாட்கள் வருஷங்கள் ஆகி பிரிந்து போன எலும்புகள். இப்ப ஆண்டவர் என்ன பண்ணுவாரா? என் நடக்கிற காரியமா? ஹல்லேலூயா. ஆனாலும் நடக்கும். லாசரு மரித்து 4 நாள் ஆயிற்று. உன் சகோதரன் உயிரோடு எழும்புவான். நம்ப முடியவில்லை. சரீரம் எல்லாம் அழுகி துர்நாற்றம் ஆரம்பித்தது. ஆனாலும் என் தேவன் சொல்லுகிறார், அவன் உயிரோடு எழும்புவான். இங்கே மரித்து பல வருஷங்கள் ஆயிற்று. மாம்சங்கள்ல சொல்லி மாம்சம் சொல்ல அங்க ஒண்ணுமே இல்லை, தோல்னு சொல்லி ஒண்ணுமே இல்லை. எல்லாம் மண்ணோடு மண்ணாக மக்கி போயாச்சு. வெறும் எலும்பு கூட தான் இருக்கு. அதுவும் தேஞ்சி கரைஞ்சி இத்து ஓட்ட உளுந்துதான் கிடக்கு. அதை பார்த்து என் ஆண்டவர் சொல்லுகிறார், நரம்புகளினால, சதை மாம்சத்தினால, தோலினால நான் உன்னை மூடுவேன்.
வாசிப்போம் கீழே 7வது வசனம். எசேக்கியேல் 37:7. எனக்கு கட்டளையிட்டபடியே உரைத்தேன். நான் தீர்க்க தரிசனம் உரைக்கையில் ஒரு இரைச்சல் உண்டாயிற்று. இதோ அசைவு உண்டாகி ஒவ்வொரு எலும்பும் தன் தன் எலும்போடே சேர்த்து கொண்டது. கொஞ்சம் கரங்களை தட்டி தேவனை மகிமைப்படுத்தலாமா? உலர்ந்து போயிற்று, மரித்து போய் பல வருஷங்கள் ஆயிற்று. இப்பொழுது என்ன நடக்குது என்று சொன்னா, தேவனுடைய வார்த்தையை தீர்க்கதரிசியாகிய ஒரு சாதாரண மனுஷன் உரைக்கிற பொழுது அசைவு உண்டாயிற்றான். ஆமென். சும்மா இல்ல, அது கர்த்தருடைய வார்த்தை, ஒரு பெரிய தேவனுடைய வார்த்தை. நம்ம வாழ்க்கைக்கும் அவர் தருகிற வாக்குத்தத்தத்திற்கும் சம்பந்தமே இருக்காது. ஆமாவா இல்லையா? ஆமாதான் சொல்லுங்களேன். நிறைய பேர் முக்காடு போட்டு தூங்குதா இல்ல முழிச்சிருக்கான்னு தெரிய மாட்டாங்க. நிறைய பேருக்கு ஆண்டவர் கொடுக்கிற வாக்குத்தத்தத்திற்கும் நம்ம வாழ்க்கைக்கும் நமக்கும் சம்பந்தமே கிடையாது. ஆனாலும் அந்த வாக்குத்தத்தம் நம்மளே நிறைவேற போகிறது. ஆமென். நம்மளுடைய வாழ்க்கையில நிறைவேற போகிறது, நம்முடைய ஜீவியத்துல நிறைவேற போகிறது. அது நிச்சயமாய் நிறைவேறும், சீக்கிரமாய். இப்ப உலர்ந்து போன எலும்புகளில, மாம்சம் இல்லாத எலும்புகளில சதை உருவாகட்டும், நரம்பு உருவாகட்டும், தோலினால் மூடப்படட்டும் என்று சொல்லி ஆண்டவர் சொன்ன வார்த்தை ஒரு சாதாரண தீர்க்கதரிசி சொல்லிக் கொண்டிருக்கிறார். அது அப்படியே நடக்கிறது. என்ன ஆயிற்று? வாசிப்போம் 8வது வசனம். நான் பார்த்து கொண்டிருக்கையில் இதோ அவைகள் மேல் நரம்புகளும் மாம்சமும் உண்டாயிற்று. மேற்புறம் எங்கும் தோலினால் மூடப்பட்டது, ஆனாலும் அவைகளில் ஆவி இல்லாதிருந்தது. உடனே 9வது வசனம் சொல்லுகிறது, அப்பொழுது அவர் என்னை பார்த்து, நீ ஆவியை நோக்கி தீர்க்க தரிசனம் உரை என்று, மனுபுத்திரனே நீ தீர்க்க தரிசனம் உரைத்து ஆவியை நோக்கி கர்த்தராகிய ஆண்டவர் உரைக்கிறது என்னவென்றார், ஆவியே நீ காற்று திசை 4லும் இருந்து வந்து கொலையுண்ட இவர்கள் உயிரடையும்படிக்கு இவர்கள் மேல் ஊது என்கிறார் என்று சொல் என்றார். எனக்கு கற்பித்தபடியே நான் சொன்னேன். 11வது வசனம் சொல்லுகிறது, அப்பொழுது அவர் என்னை நோக்கி, மனுபுத்திரனே இந்த எலும்புகள் இஸ்ரவேல் வம்சத்தார் அனைவருமே, இதோ அவர்கள் எங்கள் எலும்புகள் உலர்ந்து போயிற்று, எங்கள் நம்பிக்கை அற்று போயிற்று, நாங்கள் அறுப்புண்டு போகிறோம் என்கிறார்கள். ஆகையால் நீ தீர்க்க தரிசன முறை. சில நேரத்தில் நாம சொல்லுகிறோமா இல்லையா, இனி அவ்வளவுதான், வாழ்க்கை முடிஞ்சு போச்சு, இனி அவ்வளவுதான், எல்லாம் முடிஞ்சு போச்சு சொல்றோமா இல்லையா? 12th படிக்கிற பையன் சொன்னான், இனி அவ்வளவுதான் பாஸ்டர், மார்க் போச்சு, மார்க்கே கிடைக்கல, இனி அவ்வளவுதான், என் வாழ்க்கை, என் லைஃப் முடிஞ்சு போச்சு. நாம நினைக்கிறோம் 10th என் வாழ்க்கை முடிஞ்சு போச்சு, 12th என் வாழ்க்கை முடிஞ்சு போச்சு. எங்க முடிந்ததோ அங்கதான் உருவாக்குகிற கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறார். ஹல்லேலூயா. எந்த இடத்துல முடிகிறதோ அந்த இடத்துலதான் ஒரு மகிமையான ஆரம்பமே இருக்கிறது என்று சொல்லி என் தேவனாகிய கர்த்தர் உன்னை பார்த்து தீர்க்க தரிசனம் உரைக்கிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீர்கள்? நடக்கும். முடியல, முடிந்து போகல, இப்பதான் ஆரம்பிச்சிருக்கு, இப்பதான் ஆரம்பிச்சிருக்கு. இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் எல்லாம் ஒரு நாள் என்னை பார்த்து இப்படி சொன்னார்கள், நாங்கள் நிர்மலமாகி போகிறோமே, அழிந்து போகிறோமே, கொலையுண்டு போகிறோமே சொல்லி புலம்பினார்கள். மரித்து போயிட்டார்கள், பல வருஷம் ஆயிற்று. ஆனாலும் ஜீவனுள்ள தேவன் நான் அவர்களோடு இருக்கிறேன், அவருடைய எலும்புகளோடு இருக்கிறேன்.
என்னைக்கோ புலம்பினார்கள். ஆண்டவர் இன்றைக்கு வார்த்தையை சொல்லுகிற பொழுது அது அப்படியே உருவாக்கப்படுகிறது. இன்னைக்கு தேவனாகிய கர்த்தரை உன் சிந்தையில எப்படி கற்பனை பண்ணி வைத்திருக்கிறாய்? அவருடைய வார்த்தை எப்படிப்பட்டது என்று சொல்லி நீ கற்பனை பண்ணுகிறாய். சாதாரணமா எடுக்கிறாயா? சாதாரணமா எடுக்கிறாயா? ஊழியக்காரன் சொல்லுகிற வார்த்தை நீ சாதாரணமா எண்ணுகிறாயா? ஊழியக்காரன் சொன்ன தீர்க்க தரிசனத்தை நீ எக்காலமா எடுக்கிறாயா? பரியாசம் பண்ணுகிறாயா? அது யாருடைய வார்த்தை தெரியுமா? அந்த சர்வ வல்லவருடைய வார்த்தை. ஒரு ஊழியக்காரனுடைய வார்த்தை அல்ல, ஒரு மனுஷனுடைய வார்த்தை அல்ல, கதை அல்ல, சர்வ வல்லவருடைய வார்த்தை. ஒரு நிர்மூலமான வாழ்க்கையை ஊண்ட கட்டி எழுப்பும்படி கர்த்தர் அவனை கொண்டு உரைத்திருக்கிறார். சொல்லுகிறவன் கழுதையா ஆனாலும் இருந்துட்டு போகட்டும், அந்த வார்த்தை சர்வ வல்லவருடைய வார்த்தை. இன்னைக்கு கர்த்தருடைய வார்த்தையை கூட நம்ம சாதாரணமாக தான் எண்ணுகிறோம். அவரிடத்துல பெற்ற வாக்குத்தத்தத்தை நம்ம சாதாரணமா எண்ணுகிறோம். நீ கர்த்தருடைய வார்த்தையை பிறகு முன்ன வரைக்கும் நீ பேதையாய் இருந்தார். ஆனால் இப்பொழுதோ கர்த்தர் உன்னை ஞானியாய் மாற்றி இருக்கிறார். அவருடைய வார்த்தை உன்னை மாற்றி இருக்கிறது. இதுவரையிலோ நீ பலகீனமாய் இருந்தார். ஆனால் கர்த்தர் உன்னை பார்த்து தீர்க்க தரிசனம் என்னைக்கு உரைத்தாரோ அன்றில இருந்து நீ பலகீனம் அல்ல, நீ ஒரு பலவான் என்று சொல்லி கர்த்தர் உன்னை பார்த்து தீர்க்க தரிசனமாய் பேசுகிறார். நான் படிக்கலை ஆண்டவரே, எனக்கு அறிவில்லை ஆண்டவரே, எனக்கு பலன் இல்லை ஆண்டவரே, எனக்கு சரீரம் எல்லாம் பலகீனம், எனக்கு சுகமே இல்லை. புலம்பாத. ஆண்டவர் என்னைக்கு வார்த்தையை கொடுத்தாரோ அன்னைக்கே நீ ஒரு ஹீரோ என்று ஆண்டவர் சொல்லுகிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீர்கள்? கரங்களை தட்டி அப்பாவை மகிமைப்படுத்தலாமே. நீ ஆண்டவருடைய வார்த்தை கிடைக்க முன்ன வரைக்கும் நீ ஒரு ஜீரோ. ஆனால் ஆண்டவருடைய வார்த்தை என்னைக்கு கிடைத்ததோ அந்த நிமிஷமே நீ ஒரு ஹீரோவாய் கர்த்தருனை மாற்றி இருக்கிறார். பராக்கிரமசாலியே கர்த்தருனோடு இருக்கிறார். ஆனா உண்மையிலே அவன் யார் தெரியுமா? பயந்தாங்கோலி. கர்த்தருடைய வார்த்தை வரக்கு முன்பதாகவே முன்பு வரைக்கும் அவன் பராக்கிரமசாலி கிடையாது. ஆனா எப்ப அவனை பார்த்து கர்த்தர் சொன்னாரோ அதுக்கு பிறகு உண்மையாகவே அவன் பராக்கிரமசாலி. நீ கர்த்தருடைய வார்த்தையை அற்பமாய் எண்ணுகிறாயா? அற்பமாய் கற்பனை பண்ணி வைத்திருக்கிறாயா? உன்னுடைய இருதயத்தில் அது நிறைவேறும். சிறு வயதிலே கொடுத்திருக்கலாம். என் ஆண்டவர் சொல்லுகிறார், சின்ன வயதுல கொடுத்தேன். என் மகா அப்போ எங்க நிறைவேற போகுன்னு அசால்ட்டா இருந்தா, ஆனா இப்பொழுதோ நான் அதை நிறைவேற்றிருக்கிறேன் என்று சொல்லி ஆண்டவர் தீர்க்க தரிசனமாய் சொல்லுகிறார். ஹல்லேலூயா. காலங்கள் கடந்து போனதுனால நீ நினைக்கிறா வார்த்தையும் போயிருக்கோன்னு சொல்லி. நோ, நீ மறக்கலாம். காலங்கள் உன்னை மறக்க வைத்திருக்கலாம், சூழ்நிலைகள் உன்னை மறக்க வைத்திருக்கலாம். ஆனால் கர்த்தருடைய வார்த்தை அதோ சூரியனை பார்க்கிலும் சந்திரனை பார்க்கிலும் நிலையானதாய் இருக்கிறது. அது நிறைவேறும், நிறைவேறும். இப்ப ஆண்டவர் தீர்க்க தரிசனம் உரை என்று சொன்ன உடனே அத்தனை பேரும் உயிரோடு எழும்பி நின்றார்கள் என்று சொல்லி இந்த இடத்துல நம்ம வாசிக்க முடியும். என் தேவன் அவ்வளவு பயங்கரமானவர். அப்ப தேவன் என்றைக்கு யார் மூலமாகவோ அல்லது உன் மூலமாகவோ ஆண்டவர் தந்திருக்கிற வார்த்தையை நீ சாதாரணமாக இருதயத்துல கற்பனை பண்ணாதே. பெரியவருடைய வார்த்தை. ஹல்லேலூயா. என்ன ஒரு சம்பவத்தை வேதத்திலிருந்து வாசிக்கலாம். எடுத்து வாசிப்போம். 2 ராஜாக்கள் 6ஆம் அதிகாரம். 2 ராஜாக்கள் 6ஆம் அதிகாரம் 13. ஹல்லேலூயா. சீரியா ராஜா ஒரு திட்டம் தீட்டுகிறான். ஹல்லேலூயா. என்ன திட்டம் தெரியுமா?
இவன் அடிக்கடியாக இஸ்ரவேல் ராஜாவே அவன் எந்த இடத்துக்கு நேராக வருகிறானோ அங்கே பதிவிரைந்து அவனை பிடிக்க வேண்டும் என்று சொல்லி பல முறை பிளான் பண்ணுகிறான், திட்டம் போடுகிறான். ஆனா ஒரு முறை கூட 5-6 முறை ட்ரை பண்ணியாச்சு, ஒரு நேரம் கூட பிடிபடல. சொல்லி வச்ச மாதிரி அங்க வரக்கூடிய பாட்சி அன்னைக்கு வராது. அப்போ இந்த சீரியா ராஜா குழம்புகிறான், என்ன நடக்கிறது இங்க? நாம திட்டம் போட்டு அந்த இடத்துல போகிறோம், வழக்கமா வருகிறவன் அன்றைக்கு மாத்திரம் வர மாட்டேங்கிறானே. அப்ப நம்மள யாராகிலும் இஸ்ரவேல் தேசத்தினுடைய ராஜாவுக்கு எவனாகிலும் உளவு பார்க்கிறானா? அப்படிப்பட்டவன் நம்மளிடத்துல எவனாகிலும் இருக்கிறானா என்று ஒரு கேள்வியை எழுப்புகிறான். அப்பொழுது அந்த ராஜாவினுடைய ஆட்கள் என்ன தெரியுமா சொல்லுகிறாங்க? 12 அப்படியெல்லாம் ஆண்டவரே, என் ராஜாவை அப்படி கிடையாது, உளவாளிகள் யாரும் இல்ல. வாசிப்போம். நீர் உம்முடைய பள்ளி அறையிலே பேசுகிற வார்த்தைகளையும் இஸ்ரவேலில் இருக்கிற தீர்க்கதரிசியாகிய எலிசா இஸ்ரவேலின் ராஜாவுக்கு அறிவிருப்பானா? அல்லேலூயா. பள்ளி அறையில என்ன பேசினாலும் இஸ்ரவேலில் இருக்கிற தீர்க்கதரிசியாகிய எலிசாவுக்கு தெரியும். உடனே ராஜாவுக்கு அதுதான் விஷயமா? அப்ப என்னமோ ராஜாவை பிடிக்காண்டாம், எலிசாவை தூக்கு அப்படிங்கிறான். ஆமென். ராஜாவை விட்டு தீர்க்கதரிசியா இருக்கிற அந்த எலிசாவை பிடிச்சிட்டு வாங்க. எங்க இருக்கிறான் பாருங்க அப்படின்னா தோத்தானில இருக்கிறான். இப்ப என்ன நடக்கிறது? அங்கே ராணுவங்களை அனுப்புகிறான். வாசிப்போம் 13. அப்பொழுது அவன் அங்கே குதிரைகளையும் ரதங்களையும் பலத்த ராணுவத்தையும் அனுப்பினான். அவர்கள் ராக்காலத்திலே வந்து பட்டணத்தை வளைந்து கொண்டார்கள். ஹல்லேலூயா. இப்ப இந்த வீட்டுல எலிசா தீர்க்கதரிசி தங்கி இருக்கிறான். இத சுற்றிலுமாக ராணுவத்தில் உள்ள பலசாலிகளை சிரியா ராஜா அனுப்புகிறான். அவங்க குதிரைகளோடும் யுத்த பலசாலிகளாக அவனை சூழ்ந்து இருக்கிறார்கள். இப்ப என்ன நடக்கிறது என்று சொல்லி நீங்க பார்த்தால் 15வது வசனம், தேவனுடைய மனுஷனின் வேலைக்காரன் அதிகாலமே எழுந்து வெளியே புறப்படுகையில் ராணுவங்களும் குதிரைகளும் பட்டணத்தை சுற்றிலும் இருக்கிறதை கண்டான். அப்பொழுது வேலைக்காரன் அவனை நோக்கி, ஐயோ என் ஆண்டவனை என்ன செய்வோம் என்றான். ஹல்லேலூயா. மேல பாருங்க என்ன சொல்லுகிறா? ஐயோ எம்மா அத்தாடி, யார் வந்திருக்கா? சிரியாக்காரன் வந்துட்டான், பாகிஸ்தான்காரன் வந்துட்டான். சீக்கிரம் வருவான் போலதான் தெரியுது. சீனாக்காரன் வந்துட்டான். என்ன செய்வோம் ஆண்டவரே? அவ்வளவுதான், கதை முடிஞ்சு. ஓடி எவ்வளவு ஸ்பீட்ல வெளியே வந்தான, கதவு திறந்துட்டு அவ்வளவு ஸ்பீட்ல உள்ள ஓடிட்டான், கதவு பிடிச்சு. உள்ள போய் எலிசா தீர்க்கதரிசிட்ட சொல்லுகிறான், ஐயோ ஆண்டவரே. இந்த ஐயோங்கிற வார்த்தை உன் வாழ்க்கையில ஒரு நாளும் வரக்கூடாது. ஆமென். சத்தமா தான் சொல்லுங்களேன். ஹல்லேலூயா. ஆமா, எதை குறித்து ஐயோ அம்மாடியோ சொல்லவே கூடாது. தைரியமா, நான் யாருடைய ஆள்? யாசி விடுவேன்.
இயேசு கிறிஸ்துவனுடைய ஆள், தேவனாகிய கர்த்தருடைய ஆள், அவர் என்னோடு இருக்கிறார். என் தேவன். வளைஞ்சு கொண்டாங்க, இனி தப்ப முடியாது. அதனால என்ன, இப்ப எலிசா தீர்க்கதரிசியின் இடத்துல போய் இந்த வேலைக்காரன் சொல்லுகிறான், என்ன நடக்குது வாசிங்க. அதற்கு அவன் பயப்படாதே, அவர்களோடு இருக்கிறவர்களை பார்க்கிலும் நம்மோடு இருக்கிறவர்கள் அதிகம். கரங்களை தட்டி தேவனை மகிமைப்படுத்துவோம். அந்த சீரியாகாரனோடு இருக்கிறவனை காட்டிலும் நம்மோடு இருக்கிறவர்கள் அதிகம். அல்லேலூயா. ஆண்டவர் சொன்னாரா? எலிசாவுக்கு ஆண்டவர் சொன்னாரா? எலிசா பார்த்தாரா? கற்பனை இருதயத்தில். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க நம்மளோடு கூட தேவ தூதர்கள் இருக்கிறார்கள்? நம்ம தனியாள் கிடையாது. எந்த காட்டுல நின்னாலும், எந்த ரோட்டுல நின்னாலும், எந்த தெருவுக்கே வந்து நின்னாலும் நாம தனியாள் கிடையாது. நம்மளோடு கூட ஒரு தூதர் கூட்டம் இருக்கிறது. நம்முடைய பாதங்கள் கால்கள் இடராதபடி தம்முடைய கைகளில் ஏந்தி கொண்டு போவார்கள். அது எப்போதும் இருதயத்துல இருக்கணும். பஸ் சரீர மாதிரி சரியும். சும்மாவே நம்மளோட ஊர்ல வரக்கூடிய இந்த லோக்கல் பஸ், இந்த கிராமத்து பஸ் எல்லாம் சரிஞ்சு தான் வரும். பார்த்துருக்கீங்களா? எனக்கு கிராஸ் பண்ணி போச்சுல, எப்பா நம்ம பைக்கு மேல விழுந்துடக்கூடாது சாமி. ஆமா, இப்படி வரும். அப்படியே ஒரு சூழ்நிலை வந்தாலும் நம்மளோடு இருக்கிறவர்கள் அதிகம். யாரும் சொல்லிக் கொடுக்கல. இதுக்கு முன்ன இதே போல ஒரு சம்பவம் நடக்கல. ஃபர்ஸ்ட் டைம் தைரியமா சொல்லுகிறான். வேலைக்காரன் ஓடி வந்து, ஐயோ ஆண்டவரே செத்தோம், போச்சு, இன்னைக்கு அவ்வளவுதான், வசமா மாட்டிக்கிட்டோம். அவன் சொல்லுகிறான், போடா, அவங்களோடு இருக்கிறவங்களை காட்டில் நம்மோடு இருக்கிறவர்கள் அதிகம் பேர் இருக்கிறாங்க. யாரு இல்லையே, கண்ணீர் வடிக்கிற சகோதரியே சகோதரனே ஒருத்தரை இல்லையே, கைவிட்டுட்டே ஏன் கலங்குகிறா? எத்தனை பயலுவா உன்னை கைவிட்டாலோ கைவிடாத சர்வ வல்லவரும் அவருடைய சேனைகளும் உன்னோடு கூட இருக்கிறார்கள். ஹல்லேலூயா. எத்தனை பேர் விசுவாசிக்க முடியும்? நம்மோடு கூட இருக்கிறார்கள். இப்போ பயந்து போய் சொல்லுகிறா. என்ன நடக்கிறது வாசிங்க. அப்பொழுது எலிசா கர்த்தரிடத்தில் விண்ணப்பம் பண்ணி, கர்த்தாவே, இவன் பார்க்கும்படி இவன் கண்களை திறந்தருளும் என்றான். உடனே கர்த்தர் வேலைக்காரனுடைய கண்களை திறந்தார். இதோ எலிசாவை சுற்றிலும் அக்கினிமயமான குதிரைகளும் ரதங்களாலும் அந்த மலை முழுவதுமே நிரம்பி இருக்கிறதாம். ஹல்லேலூயா. இப்ப உண்மையிலே நீங்க கற்பனை பண்ணினாலும் பண்ணாவிட்டாலும் நம்மளை சுத்தி என்னது இருக்கு சொல்லுங்க? அக்கினிமயமான குதிரைகளும் ரதங்களும் இருக்கிறது. நான் நினைக்கிறேன் ராணுவத்தில் உள்ள பலசாலிகளும் அவனுடைய குதிரைகளும் இருக்கிற அந்த கூட்டத்துல, இந்த எலிசா கூட்டத்துல இருந்து ஒரே ஒரு குதிரை சும்மா டைம் பாஸுக்கு நேரம் போக ஒரு ரவுண்டு போட்டு வந்தா போதும். எத்தனை பேருக்கு புரியுது? சும்மா ஒரே ஒரு ரவுண்டு டைம் பாஸ் ஆக, சும்மா புல்லு மேய்ஞ்சிட்டு வர, அப்படியே ஒரு ரவுண்ட் அடிச்சா போதும், எல்லாம் பஸ்பமாயிரும். இதை அவனுடைய சிந்தனையில எப்போதுமே இருந்தது. என்னோடு இருக்கிறவர்கள் அதிகம் பேர், பலசாலிகள், ஒருவனும் மேற்கொள்ள முடியாது. இன்றைக்கு தேவனாகிய கர்த்தர் உங்களோடு கூட பேசுகிறார். உன் சிந்தையில கர்த்தர் எப்படிப்பட்டவராயிருக்கிறார். ஆகவே ஆண்டவர் சொல்லுகிறார், உலகத்தில் இருக்கிறவனிலும் உங்களில் இருக்கிறவர் பெரியவர். அவர் பெரியவராயிருக்கிறார்.
நீ நினைக்கிறது போல நீ தனியாள் கிடையாது. நீ அப்படியே கற்பனை பண்ணுகிறா. ஆகையினால் தான் நீ தனிமரமாய் இருக்கிறா. இன்றில இருந்து உன் தேவன் பெரியவர், உன்னோடு கூட இருக்கிற சேனைகள் பெரியது, பலசாலிகள் என்று சொல்லி நீ எப்போதும் தனியாளாய் உன்னை கற்பனை பண்ணாத. இயேசு கிறிஸ்துவை தேவனாகிய கர்த்தரை, அந்த திரியேக தேவனை பெரியவராய் கற்பனை பண்ணு. அதுவும் நம்மளை விட்டு தூரமாய் இல்ல, ஆண்டவர் நம்மோடு கூட நமக்குள்ளாய் இருக்கிறார். ஹல்லேலூயா. எல்லாரும் முழங்கால் படியிட்டு தேவ சமூகத்தில் ஆண்டவரே என்று சொல்லி, இதுவரையிலும் என் தேவனை நான் சாதாரணமாய் எண்ணி இருக்கிறேன், ஒரு சாதாரண மனுஷனாய் எண்ணி இருக்கிறேன், ஒரு சாதாரண தெய்வமாய் எடுத்துக்கொண்டேன். ஆனால் இன்றைக்கு என் தேவன் என்னுடைய மனக்கண்களை, அன்றைக்கு எலிசாவினுடைய வேலைக்கானுடைய கண்களை திறந்தது போல இன்றைக்கு இந்த அருமையான ஜெப வேளையில, இந்த முழு இரவு ஜெபத்துல தேவனாகிய கர்த்தர் என்னோடு நீர் பேசி இருக்கிறீர். எல்லாரும் வாய்களை திறந்து சொல்லுங்கய்யா, ஆண்டவரே நீர் என்னோடு பேசி இருக்கிறீர். என்னுடைய இருதயத்துல இதுவரையிலும் தேவன் சாதாரணவர் என்று சொல்லி எடுத்துக்கொண்டேன். ஒரு சாதாரண இயேசுவை தான் என் இருதயத்துல கற்பனை பண்ணி வைத்திருந்தேன். ஆனால் நான் நினைக்கிறது போல அல்ல, நான் சிந்திக்கிறது போல இயேசு அல்ல, நான் கற்பனை பண்ணி வைத்திருக்கிறது போல இயேசு அல்ல. ஆமென். எல்லாவற்றிலையும் பெரியவர், எல்லாவற்றிலும் மேலானவர், எல்லாவற்றிலையும் வல்லமை உள்ளவர், அவர் மகிமையான தேவன். இப்பொழுதே ஆண்டவருடைய பாதத்தில் ஒப்பு கொடுக்கிறேன் அப்பா என்று சொல்லி எல்லா தேவ பிள்ளைகளும் ஜெபிங்க. ஹல்லேலூயா. எங்கள் தகப்பனே, நீங்க கொடுத்த வார்த்தையை கூட, வாக்குத்தத்தத்தை கூட ஒரு சாதாரணமாய் எடுத்துக்கொண்டோம் ஐயா, சாதாரணமாய் எடுத்துக்கொண்டு இருக்கிறார் ஐயா. அது சாதாரணமான வார்த்தை அல்ல, அது சாதாரணமான வார்த்தை அல்ல, அது மகிமையான வார்த்தை, அது மேலான வார்த்தை, அது வல்லமையான வார்த்தை, அது 100% நிறைவேறுகிற வார்த்தை. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எல்லாரும் வாய்களை திறந்து, ஆண்டவரே என்னுடைய அவிசுவாசம் மாறட்டும், ஒரு சாதாரண சிந்தனைகள் மாறட்டும், ஒரு அற்பமான சிந்தனைகள் மாறட்டும். நான் என் இயேசுவை உணர வேண்டும் ஆண்டவரே, என் தேவனை நான் உணர வேண்டும் ஐயா. சொல்லுங்க, சொல்லுங்க. எல்லா தேவ பிள்ளைகளும் கண்களை மூடி ஆண்டவருடைய பாதத்தில் ஒரு தரிசனத்தை பெற்றுக் கொள்வோமா? இப்பொழுதே இந்த ராத்திரி வேளையில உன் தேவனை நீ காண்டுகொள். கர்த்தாவே, இவர்கள் உம்மை காணும்படியாக, உம்முடைய வல்லமையை காணும்படியாக இப்பொழுது ஒரு வல்லமை இறங்கி வருவதாக. எல்லாரும் கரங்களை தட்டி அந்த சர்வ வல்லவரை மகிமைப்படுத்துமா? அவர் எவ்வளவு பெரிய தேவனாய் இருக்கிறார் தெரியுமா? அவர் எவ்வளவு மகிமையானவர் தெரியுமா? அவர் அக்கினி மயமான தேவன், அவர் மகா பயங்கரமானவர், அவர் மகா பயங்கரமானவர். ஹல்லேலூயா. உடா ரபல சந்தரபல போரியாக்கரா. உன்னுடைய மன கண்கள் திறக்கப்படுவதாக, உன்னுடைய ஆவிக்குரிய கண்கள் திறக்கப்படுவதாக, உன்னுடைய மாம்சத்தின் கண்கள் அந்த பயங்கரமான தேவனை, அந்த வல்லமையான தேவனை காணட்டும். இயேசுவின் நாமத்தில் ஒரு அபிஷேகத்தின் வல்லமை தேவ ஜனங்கள் மேல ஊற்றப்படட்டும் ஆண்டவரே, ஊற்றப்படட்டும் ஐயா, ஊற்றப்படட்டும் ஐயா. இந்த ராத்திரி வேளையில ஒரு மகிமையான தரிசனத்தை இந்த சபைக்கு நீர் கொடுப்பீராக. இவர்கள் அவிசுவாசம் நீங்கும்படியாக தேவாதி தேவன் உதவி செய்யும். ஹல்லேலூயா. கர்த்தருடைய பாதத்தில் வந்திருக்கிற தேவ பிள்ளைகளை ஒப்பு கொடுக்கிறேன் ஐயா. ஆண்டவர் தாமே ஆசீர்வதியும். எந்த இடத்திலேயும் தைரியமாக, எந்த சூழ்நிலைகளிலேயும் கர்த்தருக்குள் தைரியமாய் நிற்க என் ஆண்டவர் உதவி செய்யுங்க தகப்பனே. நம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்தும். அப்படியே இந்த சபையை ஆசீர்வதியும் ஆண்டவரே. இன்னும் திரளான ஆத்துமாக்களை கொடுங்க, ஒரு கூட்ட ஜனங்களை கர்த்தர் கொண்டு வாருங்கப்பா. நம்முடைய நாமத்தினால அற்புதங்களும் அடையாளங்களும் ஒவ்வொரு நாளும் கர்த்தர் நீர் செய்கிறதற்காய் ஸ்தோத்திரம், செய்ய போகிறதற்காய் ஸ்தோத்திரம் அப்பா. போதகரை கர்த்தர் ஆசீர்வதியும், தீர்க்காயுசை கொடுப்பீராக. போதகருடைய மகனை கர்த்தர் இன்னும் வல்லமையா எடுத்து பயன்படுத்துவீராக. அவர்கள் மூலமாக பலத்த அற்புதங்கள் அடையாளங்கள் நடப்பதாக தகப்பனே. சப்பானிகள் எழும்பி நடக்கட்டும், குருடர்கள் பார்வையடையட்டும், செவிடர்கள் கேட்கட்டும், ஊமையர்கள் பேசட்டும், மரித்தவர்கள் உயிரோடு எழும்பட்டும். அப்படிப்பட்ட பலத்த அற்புதங்கள் நடப்பதாக நாமத்தினாலே ஜெபிக்கிறோம், இயேசுவின் நாமத்தினாலே ஜெபிக்கிறோம். தொடர்ந்து ஊழியத்தை ஆசீர்வதியும், உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்தும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம், ஜெபங்களும் நல்ல பிதாவே. ஆமென். பிரைஸ்